உள்நாட்டு யுத்தம் இலங்கையில் இடம்பெறுகின்ற போது இராணுவம் தமிழர்களுக்கு எதிராக நேரடியாக போரிட்டது. ஆனால் இன்று மறைமுகமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் தமிழர் பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சம்பவங்களுடன் இராணுவத்தினருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற இராணுவத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளிலே தெரிய வருகின்றது. என்ன நடக்கின்றது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். கடந்த வியாழக்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 4 காயமடைந்திருந்தார்கள். அதிலே நொச்சிகுள பகுதியைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருந்தார்கள். தற்பொழுது வரை 2 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாகவே இவ்வாறு பட்டப்பகலிலே பொதுமக்கள் மத்தியிலே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெறுகின்றது என்று சொன்னால் இலங்கையில் சட்ட ஒழுங்கு எவ்வாறு இருக்கின்றது என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இதேவேளை இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து 8 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இலங்கை முழுவதும் பதிவாகி இருப்பதாகவும் அதிலே 5 பேர் பலியாகி இருப்பதாகவும் 5 பேர் தற்பொழுது வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் வெளியிட்ட செய்தியிலே குறிப்பிடப்பட்டது. எனவே இவ்வாறான பின்னணியில் தான் இந்த மன்னார் கொலை சம்பவத்திற்கு அல்லது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வெளியான செய்திகளிலே 3 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பதில் பொலிஸ்மா அதிபர் இது தொடர்பாக தகவலை வெளியிட்டிருந்தார். அதிலே ராணுவ உறுப்பினர் ஒருவரும் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவரும் உள்ளடங்களாக 3 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து மேலதிகமாக பலர் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற கருத்தும் நிலை வருகின்றது. இந்த நிலையில் தான் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது. ஜாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் இருக்கின்ற நகைக்கடை ஒன்றுக்குள் நுழைந்த கும்பல் ஒன்று தங்களை போலீஸ் புலனாய்வு பிரிவினர் என்று கூறிக்கொண்டு அங்கே சட்டவிரோதமான நகைகள், அதாவது யுத்த காலத்தில் இருந்த நகைகளை கடையில் வைத்திருக்கிறீர்கள், அந்த காலத்தில் தாட்டு வைத்து மீட்கப்பட்ட நகைகள் உங்கள் கடைகளில் இருக்கின்றது என்று கூறி அங்கு சோதனை நடவடிக்கைகள் ஒன்று நடத்துவது போல நடாத்தி அங்கிருக்கின்ற 30 லட்சம் பணத்தை அபகரித்து சென்றிருந்தனர். இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்ட நிலையில் அது தொடர்பாக அந்த கடையின் உரிமையாளர் ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் தீவிரமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று மாலை வெளியான செய்திகளின்படி 6 பேர் அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டிருக்கிறார்கள் என்று கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 2 பேர் ராணுவ புலனாய்வாளர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே ராணுவ புலனாய்வாளர்கள் திருட்டு சம்பவத்திலும் ஜாழ்ப்பாணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலும் ராணுவ உறுப்பினர் ஒருவரும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரும் ஈடுபட்டிருக்கின்றார். எனவே சம்பவங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஏதோ ஒரு வடிவில் அரசாங்கத்தாலோ அல்லது ராணுவத்தினராலோ அல்லது ராணுவத்தில் இருந்தவர்களாலோ நடைபெற்றுக் கொண்டிருப்பது தொடர்பாக மக்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். எனவே இது தொடர்பாக சரியான நடவடிக்கையினை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதுவே ராணுவத்தில் இருக்கின்ற துப்பாக்கிகள் பல பாதாள உலக குழுவுக்கு சென்று விட்டது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். அவற்றில் சிலவற்றை மீட்டு விட்டதாகவும் மேலதிக மீட்பு நடவடிக்கையும் ராணுவ அதிகாரிகளால் போலீஸ் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியிருக்கிறார். எனவே இந்த ராணுவத்தினருக்கும் இங்கு நடக்கின்ற குற்றச்செயல்களுக்கும் அதிகளவான சம்பந்தங்கள் இருப்பதாக கண்டறியப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. எனவே ஏதோ ஒரு வடிவத்தில் ராணுவத்தினால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டையும் இந்த தமிழ் சமூகம் தற்பொழுது முன்வைத்து வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.